ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு கருவாடுனா ரொம்ப பிடிக்குமா? அப்ப இந்த மாதிரி வாழைக்கருவாடு தொக்கு ஒரு வாட்டி செஞ்சு பாருங்க. ரொம்ப டேஸ்ட்டா இருக்குங்க. சூடான ரைஸ் எல்லாத்தோடயும் செம்மையா இருக்கும். இது எப்படி செய்றதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு வந்துட்டு 100 கிராம் அளவுக்கு இந்த வாழைக்கருவாடு எடுத்து நல்லா 2 3 தடவை க்ளீன் பண்ணி வச்சிருக்கிறேன். அதிலே நம்ம சுடுதண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் இதை ஊற வச்சுக்கலாம். லெமன் சைஸ் புளியை எடுத்து அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் ஊற வச்சுட்டேன். இதையும் நம்ம கரைச்சி எடுத்துக்குவோம். தொக்கு செய்கிறதுக்கு கடாயை அடுப்பில் வச்சுட்டு இதில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் காஞ்சிச்சு. 1 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் வெந்தய பொடியில் சேர்த்துக்குவோம். அதுலேயும் ஒரு கொத்து கருவேப்பிலை பாருங்கள். 2 கைப்பிடி சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்குவோம். அதை நல்லா வணக்கிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ 10 பல் பூண்டு அதை இது கூடவே சேர்த்து நல்லா வணக்கிக்குவோம். ஒரே ஒரு குட்டி தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் இது கூடவே சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். பாருங்கள், வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாமே நல்லா வணங்கிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான பொடியெல்லாம் நம்ம சேர்த்திப்போம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், இது குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, 1/2 ஸ்பூனு ஜீரகத்தூள் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே இது கூட ஆட் பண்ணிக்குவோம். இதை நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் இதை நல்லா வணங்கட்டும். இப்போ பாருங்கள், 1 நிமிஷத்துக்கு நல்லா அது மசாலா எல்லாம் வணக்கிட்டோம். இப்போ கரைச்சி வச்ச புளி இதில் கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இது கூடவே தொக்குக்கு தேவையான உப்பும் சேர்த்திக்குவோம். பாருங்கள், உப்பு எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ மூடி போட்டு ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் வேக வச்சுக்குவோம். இதை பாருங்கள், நல்லா 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. புளி கரைசல் எல்லாம் நல்லா திக்காக வந்துருச்சு பார்த்தீங்களா? இப்போ நம்ம இந்த சுடுதண்ணியில் போட்ட கருவாடை இதுக்குள்ளே போட்டுக்குவோம். போட்டு இது ஒரு 5 நிமிஷம் மட்டும் மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்குவோம். அதிலே நல்லா வெந்துடும் கருவாடு. சுடுதண்ணியில் ஏற்கனவே போட்டதுனால ஒரு 5 நிமிஷம் மட்டும் வேக வச்சா போதும். பாருங்கள், 5 மினிட்ஸ் நல்லா வேக வச்சிட்டோம். இதோட கருவாடு தொக்கு பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், கருவாடெலாம் நல்லா வெந்துருச்சு. இது அப்படியே சூடான சாதத்துலலாம் போட்டு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.